வாயும் வார்த்தைகளும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 12:36. தேவ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பில் தப்பிக்க வேண்டுமானால் நாம் பேசும் வார்த்தைகள் கூட கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் வகையறுக்கும் பேசக்கூடாத பேச்சுக்கள் எவை? பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. யாக்கோபு 3:5. மேட்டிமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. 1 சாமுவேல் 2:3. அகந்தையான வார்த்தைகளை பேசக்கூடாது. 1 சாமுவேல் 2:3. அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மத்தேயு 5:37. கிழவிகளின் கட்டுக்கதைகளை பேசக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:7. வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. மத்தேயு 12:36. கடும் சொற்களான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 15:1. நம்மை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது. நீதிமொழிகள் 27:2. நாம் செய்த காரியங்களை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது. நீதிமொழிகள் 20:6. தீமையை பேசக்கூடாது. யோபு 27:3. துர்ச்செய்தியை பேசக்கூடாது. எண்ணாகமம் 13:33. வம்பு வார்த்தைகளை பேசக்கூடாது. எபேசியர் 5:4. புத்தீனமானவைகளை பேசக்கூடாது. எபேசியர் 5:4. யாரையும் பரியாசம் பண்ணி பேசக்கூடாது. எபேசியர் 5:4. இச்சையான வார்த்தைகளை பேசக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:5. மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:18. இருமாப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. யூதா 16. கோல் சொல்லுதல் கூடாது. லேவியராகமம் 19:16. நாவினால் புறம் கூறுதல் கூடாது. சங்கீதம் 15:3. தர்க்கத்தை உண்டு பண்ணும் வார்த்தைகளை பேசக்கூடாது. யோபு 15ஆம் அதிகாரம் முழுவதும். கபடான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 120:2-3. ஓய்வு நாள் சொந்த பேர்களை பேசக்கூடாது. ஏசாயா 58:13. கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 94:4. தகாத காரியங்களை பேசக்கூடாது. 1 தீமோத்தேயு 5:13. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து பேசக்கூடாது. ரோமர் 2:1.
யாரையும் சபித்தல் கூடாது. யாக்கோபு 3:10. பதற்றமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழி 29:20. தந்திரமான வார்த்தைகளை பேசக்கூடாது. 2 பேதுரு 2:3. கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 64:4. விரோதமான பேச்சுக்களை பேசக்கூடாது. 3 யோவான் 10. மாயையை குறித்து பேசக்கூடாது. சங்கீதம் 144:8. ஆகாத சம்பாஷணைகள் கூடாது. 1 கொரிந்தியர் 15:33. பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 63:11. அப்படியானால் எதைத்தான் பேச வேண்டும்? கர்த்தர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 1 நாளாகமம் 16:9. பிறனோடு உண்மையை பேசுங்கள். சகரியா 8:16. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. உங்கள் வாய்க்கும் வார்த்தைகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென்.